கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவனை வேற கூட்டின்னு ஓடி போ. நான் ரெடி, நீ ரெடியா? என்ன கிண்டலா? பெருசா கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம் நான் போனமா அதுக்கு? முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேண்டாம், நீ மதிக்க வேண்டாம். என்ன பண்றது? நீங்க போங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குடி. இல்ல நான் போக மாட்டேனா? நம்ம வீட்ல இருந்த அந்த கல்யாணத்துக்கு யாரும் போகறனா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஓவர் சத்தமா இருக்குது வேலு. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு. கவலையே இல்ல. ஸ்டாப் இட். அடடடடட. இதுனா பார்லிமென்ட் மாதிரி இப்படி சத்தம்? 4 பேப்பர் எழுதுன்னு திட்டினா மட்டும் பத்தாது. குழந்தைகளை பீஸ்ஃபுல்லா படிக்க விடுங்க. வேலு நீயே சொல்றா, எங்க அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? வரல. ஏன் அப்பாவே நீ லேட்டா தானே வந்தாரு? இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா? அதுக்கு நான் திருச்சிக்கு போணுமா? ஐயா அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்கம்மா. டேய் நீ என்ன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் இல்லப்பா, நியாயத்தை சொல்றேன். ஓ அன்னைக்கு தாத்தாவும் பாட்டியும் மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அது சம்பவம் இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு ஈ காக்கா கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. அதான். சரி ஏதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க, நான் படிக்கணும். நீ போடா தங்கம், போய் படி. என்ன அதனால என்ன இப்போ? எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. என்ன பூவி அவன் புக் எதுன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிட்டா மட்டும் போங்க சார், போய் படிங்க சார். மச்சான் நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். நிஜமாவா? வர 18ஆம் தேதி மதுரைக்கு போய் மேட்ச் ஆடுறோம். நான் போய் புள்ளிங்களாண்ட சொல்லிட்டு வந்துறேன். வட்டா 18ஆம் தேதி மதுரையில மேட்ச். எப்படி? போட்டு போங்க. 18ஆம் தேதி எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன செய்யறது? அப்பா ஒரு நிமிஷம். உள்ள போய் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதான் கரெக்ட்னு தோணுச்சு. 18ஆம் தேதி திருச்சி கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது போயே ஆகணும். என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பயார் சொல்லிருக்காங்க, நான் அப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். சரி வேலு, அப்ப நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எப்படிமா போக முடியும்? உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்ன மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போயே ஆகணுமே. புவனாவை அனுப்பலான்னு அவளும் சின்ன குழந்தை. யார அனுப்புறது? என்னதுக்காக போக சொல்ற? முடியாது. முடியாது. நான் சொல்லவே இல்லையே. இப்ப சொன்னியே. என்ன சொன்ன? சொல்லவே இல்லைன்னு சொன்னல. ஆமா. அதான் சொன்னேன். அடப்பாவி. கல்யாணத்துக்கு நீயே போயிட்டு என்ன பண்ணீங்க? 17 அங்க 16 இங்க 18ல முடியாது. நான் பாசிபிள் அட் ஆல். அதெல்லாம் சும்மாப்பா. அவனே அனுப்புங்க. ஏய் நீ தான் போற. நீ என்ன புவனா நீ மாட்டி விட்டுட்டியே. பாஸ்புக் கொஞ்சம் கொடு. போறேன். போய் கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. வேலு ஜாகிரதை. ஏய் அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு தெரியாதா? காலம் கெட்டி கிடக்குங்க. டேய் கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எதுக்குடா? அது திருச்சி போறதுக்கு 6 மணி நேரம் ஜர்னி ஆகும்லப்பா. அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு யாருக்கா தத்து கொடுத்துருங்க. இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்பா புவனா, அதுக்கு பேர் முதியோர் இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்புறம் வேலு, உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்கோன்னு. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறேன். அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா. இல்லப்பா இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க. இது செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்தா. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? என்ன? சரி வரேன். டேய் இத மறந்துட்டு போறேடா. என்னது இது? gift வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8000 ரூபாயா விலை. குத்தடி செய்யலாம், குனிஞ்சு குத்தடி செய்யலாம். குடத்தை வச்சு கும்மி அடியே, கடல் இரும்ப தண்ணி அடியே, கடல் தண்ணி அடியே. டேய் என்னடா? இல்லம்மா, இத வச்சு மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா? நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ.
நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். கச்சேரி ஆரம்பிச்சலாமா? ஏ ஆதிவாசி அடக்கிவாசி, மதுரை மேட்ச்ல போய் ஜெயிச்சுட்டு வந்த பிறகுதான் கச்சேரிலாம். என்ன மச்சான், உனக்கு சீட் கிடைச்சா இல்லையா? எனக்கு பர்த்டே கிடைச்சதுடா. லோயரா அப்பறா மாணிக்க வாசல். ஆஹா, மதுரை வந்து இறங்கின உடனே மல்லி வாசல் வீசுதடா. வாட்டர் ஃபிகர், வாட்டர் ஃபிகர். கோடி ஃபிகர்களிலே சிறந்த ஃபிகர் எந்த ஃபிகர்? பாவாடை தாவணியில் பவனி வரும் இந்த மதுரை ஃபிகர். என் நெஞ்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டோடும் மதுரை மாட வீதி மல்லிகா. சரி அழகினிலே மண் உருகுதையா, மதுரைக்கு மயங்காத பாம்பையா நாங்கள். மதுரை மல்லி மணக்குது சொல்லு, மதுரை மல்லி மணக்குது சொல்லு, மதுரை மல்லி. ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம். இது மதுரை. இங்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல ராஜா. ஸ்ட்ரைட்டா பீச் தான். ஐயோ, அது நின்றுட்டு இருக்கோம். சகஜம் இல்ல, நான் இப்பதானே சொன்னேன். வா வாங்கப்பா போங்க. நாம எங்க சார் தங்க போறோம்? செல்லமா